ராஜா நீங்கள் சொன்னபடி இனிமேல் இது போன்ற விதிமுறைகளை அவர் கடைபிடிப்பாரா என்று நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த எல்லா தவறுகளுக்கும் அது விஜயும் அந்த விஜய் கட்சி நிர்வாகிகளை மட்டுமே அதை குறையாக கூறுவதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் இது எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. பொதுவாக சென்னையில் கூட மெரினாவில் வந்து ராணுவத்தினரோடு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு ஏர் ஷோ நடைபெற்றது. அங்கு கூட இது போன்ற அந்த உயிரிழப்பு நிச்சயத்தை இது இழப்பெல்லாம் ஏற்பட்டு அங்கே ஒரு 5 பேர் போல உயிரிழந்தாங்க. இது இந்த அரசியல் கட்சிகளை இவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் கூடுறீங்க அதை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே வேலுச்சாமி புறத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தினார், எந்த பிரச்சனையும் இல்லை. இதே அவர் கூட்டம் அப்படின்னா அவர் ஒரு அனுபவம் இருக்கு. இவங்க புது கட்சி, புதிய தொண்டர்கள், புதிய ஒரு ஆர்வம் இருக்கும்போது அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் அவருக்கு அறிவுறுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கு சார்? இந்த மாதிரி போகக்கூடாது, எஸ்கார்ட் வண்டியோட தான் போகணும், நீங்க இந்த மாதிரி உங்க டைம் மாறக்கூடாது அப்படிங்கிறது அறிவுறுத்துவதில் என்ன சிக்கல் எதுவும் இருக்கும் சார்? அவர் ஏத்துக்கணும்ல. அவரே வந்து பஞ்சுவாலிட்டிங்கிறது அவருக்கு இல்லாதனால தானே பிரச்சனை. பஞ்சுவாலிட்டியை கரெக்டா அவர் கிளம்பி வந்தார்னா அதே மாதிரி முன்னாடி போறது அவங்க கட்சிக்காரங்க தான். பஸ்ஸுக்கு முன்னக்கூடிய கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கண்டிக்கணும். அது கண்டிக்க வேண்டியது அவர் தான் கண்டிக்கணும். அதே மாதிரி குறிப்பிட்ட டயத்துல பேசணும்னு காவல்துறை வந்து அறிவுறுத்தி நிபந்தனைகளோட தான் அனுமதி கொடுக்கறாங்க. அந்த டயத்தை விட்டுட்டு 7 மணி நேரம் கழிச்சு வராரு. இதுக்கு யார் தப்பு? நிச்சயமா சொல்ற அரசுக்கும் காவல்துறைக்கும் நேற்று நடந்த சம்பவத்துல நிச்சயமா அவங்களுக்கு நிச்சயமா பொறுப்பு இருக்கு, இல்லன்னு சொல்லல. சரி, 100% அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஆனால் இதை செய்ய வேண்டிய யாரு? யாரோட பங்கன், யாரோட விழா, யாரோட பிரச்சார விழா, அந்த பிரச்சாரத்துக்கு வரக்கூடியவர் யார், அதுக்கு வந்த பொதுமக்கள் யார், யாரை நம்பி வராங்க, யாரை பார்க்க வராங்க. அப்ப அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, கரெக்ட் டயத்துக்கு வரணும். அங்க இருக்கக்கூடிய ஏழை முதல்ல அந்த குழந்தைகளையும் பெண்களையும் முதியோர்களையும் வரக்கூடாது. நீங்க சொன்ன ஏர் ஷோ இருக்கு இல்லையா, அப்பவே நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து நிகழ்வு இடங்கள்ல இவங்களெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு. இவங்களும் வந்து அதே மாதிரி சொல்லிருக்காங்க வரக்கூடாது அப்படின்னு. ஆனா வந்தவங்கள உடனே திருப்பி அனுப்பணும்ல. இது மாதிரி நேரம் ஆகுது, மணி 12 மணிக்கு வரல, 7 மணி ஆகுது, குழந்தைகளை கூட்டு நீங்க போங்கம்மா, பெண்களை இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆளு வேணும் இல்ல? இல்ல அவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்றதுக்கு ஆளு வேணும் இல்லையா? அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஆளு வேணும் இல்லையா? அந்த விஐபி உள்ள வரையில அவர் பின்னாடி வந்த கூட்டமும் சேர்ந்து இந்த இடத்துக்குள்ள வருது. ஒரு குறுகிய இடத்துக்குள்ள 10,000 பேர் சொன்ன இடத்துல 20,000 பேர் இருக்காங்க. இப்ப இன்னொரு 10,000 பேர் சேர்ந்து அந்த இடத்துக்கு வரையில என்ன ஆகுது? அந்த சமயத்துல அந்த லைட் வேற இதாகுது. அப்போ என்ன ஆகுது? நெருக்கடி ஜாஸ்தி ஆகுது. அந்த நெருக்கடியில தான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கவங்க மாட்டிக்கிறாங்க உள்ள. அந்த ஸ்டாம்பேட்ல தான் இவங்க இறந்து போறாங்க. ஆனா நடந்த தவறுக்கு அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் நிச்சயமா இப்ப நான் சொன்ன கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இத வச்சு அவங்க நிச்சயமா ஒரு புதுசா வந்து இவங்களுக்கு ஒரு வழிமுறைகளை சொல்லுவாங்க. எப்படி சொன்னாங்களோ அந்த ஏர் ஷோல அத மாதிரி இந்த மாதிரி விஐபிஸ் போகல இவ்வளவு கூட்டம் வரையில அதை தடுக்கிறதுக்கு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் அப்படின்னு காவல்துறையும் கேட்பாங்க. இவங்களுக்கும் அந்த மாதிரி உத்தரவு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த நடந்த தவறுக்கு சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் சட்டப்படி அவங்க பேர நடவடிக்கை எடுக்கணும். போனது 39 இல்ல 40 உயிர்கள். அந்த உயிர்கள் வந்து எந்த பண இழப்பீடாலும் எதனாலையும் திரும்பி வரப்போறது கிடையாது. அதுல பெண்களும் குழந்தைகளும் அப்படிங்கிறப்போ அதை நினைச்சு பார்க்கவே முடியல. ரொம்ப அதாவது ஒரு பெரும் துயரம். நீங்க சொல்லிருக்க மாதிரி அந்த பெரும் துயரத்துக்கு ஒரு இதுதான் சரியான முடிவா இருக்கணும். இதுக்கு மேல அந்த மாதிரி ஒரு துயரம் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. நடந்ததுக்கு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. ராஜாராம் சார், இன்னொன்னு நீங்க அந்த நீதிமன்றத்தில் இந்த 40 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வழக்கு ஒரு பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. 2 விதமான வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கின்றன. இதில் இந்த முறையீடு செய்யப்பட்டிருப்பதில் எங்களுக்கு வந்து உரிய அந்த இடத்தில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து முறையாக எங்களுக்கு மேற்கொள்ளப்படவில்லை என்பதற்கு அந்த லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் விளக்கமாக அவர்கள் அந்த விளக்க அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது அந்த கூட்டம் 2 கூட்டமும் ஒரே இடத்துக்கு அந்த 20 அடி சாலை 200 அடி நீளம் உள்ள அந்த சாலையில் அந்த கிரௌடு வந்ததற்கு தான் காரணம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இது என்னோட கேள்வி என்னென்னா, இதில் இது இந்த முதல் கூட்டத்தில் இருந்தே இந்த பிரச்சனை வந்து விஜய்க்கு வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து 3வது கூட்டம், ஆனால் 6வது இடம். இந்த 6வது இடத்திலும் அவரை வந்து அரசோ காவல்துறையோ அதை கட்டுப்படுத்தாமல் நீதிமன்றம் கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் இது போன்ற ஸ்டாம்பேடை வந்து நிறுத்த முடியுமா? இன்னொன்று, பொதுமக்களுக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை. இது இந்த நிர்வாகிகள் கூடிய கூட்டம் அல்ல, இது விஜயை பார்ப்பதற்கு அந்த சினிமா ரசிகர்களின் கூட்டம், பலதரப்பட்ட மக்களின் கூட்டம். இது ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் அழைத்து வந்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் மூலமாக அவர்கள் அழைத்து வந்து திருப்பி அனுப்பப்படுவதற்கான கூட்டமோ இல்லை என்ற ஒரு கருத்தும் வந்து முதல் கூட்டத்திலிருந்தே கூறப்பட்டு வருகிறது. அதனால் இது போன்ற ஒரு பெரிய
ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடும் என கணிக்காமல் இருந்ததும் ஒரு அரசு மற்றும் காவல்துறையின் உளவுத்துறை மற்றும் அந்த தாவேகாவின் நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்குமே இதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்கிறத நம்ம மறுக்க முடியுமா சார்? அதாவது நீங்க சொன்னதை நான் 100% ஒத்துக்கிறேன். இப்போ அரசு, காவல்துறை, அந்த கட்சி தரப்பு, இந்த மூணையும் விட்டுருங்க. பொதுமக்களுக்கு தன்னோட உயிரை காப்பாத்தணுங்கிற எண்ணம் வேணுமா வேண்டாமா? உண்மை வேண்டும். பெண்களுக்கு குழந்தைகளை கூட்டு வரம போற இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வரும், குடிக்க தண்ணி கிடைக்குமா, நம்ம உயிரோடு இருந்தா நம்ம குழந்தைகளை பார்க்க முடியும், நம்ம உயிரோடு இருந்தா நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும், நம்ம உயிரோடு இருந்தா நம்ம வீட்டை பார்க்க முடியும், அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அரசியல் தேவைதான், இல்லன்னு சொல்லல. ஆனால் அதுக்கு மேல நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க பாதுகாப்போட இருக்கணும். அதுக்கு உள்ள வழி என்னன்னு நீங்க முதல்ல சிந்திங்க. அதை சிந்திச்சாலே போதும், இந்த பிரச்சனைகள் தீர்ந்துரும். அதை சிந்திக்காம அவர் மேல நீங்க அன்பா இருக்க, அவர் மேல பாசமா இருக்க, தப்பே கிடையாது. ஆனால் அதே சமயத்துல அந்த இடத்துல போகையில பிரச்சனை என்ன ஆகும்? காலையில இருந்து காத்திருக்கிறோம், 12 மணிக்கு வரக்கூடியவர் வரல, 7 மணி ஆகுது, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, குழந்தைகள் என்ன பண்ணும்? சரியான மூச்சு கூட விட முடியாத ஒரு சூழ்நிலை, நெருக்கடி ஜாஸ்தியான உடனே மூச்சு கூட விட முடியாத ஒரு சூழ்நிலை, மயக்கம் போட்டு விழுறாங்க, பாட்டில தூக்கி போடுறாங்க, பாட்டில பிடிக்கிறதுக்கு சண்டை, அந்த சண்டையில ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து கீழே விழுந்த மேல மிதிச்சு இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல் கூட்டத்தில இருந்தே பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாரு, பேரலா இதே மாதிரி இடங்கள்ல பண்றாரு. ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்திருக்கா? ஆம்புலன்ஸ் வந்து பிரச்சனை வந்தது, அது வேற விஷயம். ஆனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, பொதுமக்கள், அதாவது கூட்டத்துக்கு வந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க, கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு வந்துதா? வரல. ஏன்? அவங்களால அதே இடத்துல பண்றாங்க, கிட்டத்தட்ட இதே மாதிரி கூட்டமும் வருது. அவங்க வந்து பிளான்டா, பிரிப்பேர்டா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அழகா பண்றாங்க.